நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு கிரேசி மோகனின் மனமார்ந்த நமஸ்காரங்கள். என்னுடைய பள்ளி நாட்கள், அதாவது என்னால் மறக்கவே முடியாது என்னோட பள்ளி நாட்கள். பிகாஸ் இன்னைக்கு வந்து கிரேசி மோகனுக்கு எனக்கு மிகப்பெரிய சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு என்னுடைய ஹீரோ பேர் எல்லாமே மாது தான் இருக்கும் டிராமால. அதே மாதிரி ஹீரோயின் பேர் வந்து ஜானகின்னு இருக்கும். அது சினிமாவா இருந்தாலும் சரி, டிராமாவா இருந்தாலும் சரி, டிவி சீரியலா இருந்தாலும் சரி, இல்ல இன்டர்நெட்டா இருந்தாலும் சரி, இல்ல பத்திரிகையில எழுதினா கூட நான் ஜானகின்ற பேர் தான் ஹீரோயின் பேர் வைப்பேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஜானகி வந்து கிரேசி மோகனோட லவ்வரா இருக்கும், ப்ராப்ளி ஒய்ஃப் பேரா இருக்கும் அப்படின்ட்டு. இல்ல, கிடையாது. ஜானகின்ற பேர் காரணம் வந்து என்னுடைய பள்ளி நாட்கள் தான் காரணம். அதாவது நான் ஸ்கூல் பள்ளிக்கூடம் படிக்கிறச்சே கற்பகவல்லி கலாநிலையம்னு இங்க பின்பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. இட்ஸ் அ கார்பரேஷன் ஸ்கூல். நான் வந்து கிரேசி மோகன் ஸ்டடிட் இன் கார்பரேஷன் ஸ்கூல் அப் டு ஒன்னாம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். முதல்ல 1வது படித்தேன், அப்புறம் 3வது படித்தேன், அப்புறம் 5வது படித்தேன். 2 நாள் நான் படிக்கவே இல்லை. நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் எனக்கு டபுள் ப்ரொமோஷன். அப்புறம் விசாரிச்சு தெரிஞ்சது அந்த ஸ்கூலில் 2ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸே கிடையாதான். அவ்வளோ சிம்பிள் ஸ்கூலு கற்பகவல்லி கலா நிலையம்ட்டு. அங்கதான் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே கத்துட்டேன். அதாவது அந்த பாலபாடம்னு சொல்றோம் இல்லையா, திண்ணை பள்ளிக்கூடம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து அந்த விதையை வந்து விதைக்கிறது வந்து அந்த டீச்சர் தான். அங்க ஜானகி டீச்சர்னு இருந்தாங்க, எனக்கு பக்கத்து வீடு. அவங்க தான் எனக்கு வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் வேஷம் போட்டு விட்டு எல்லா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் அழைச்சிட்டு போயிட்டு என்ன வீரபாண்டி கட்டபொம்மன் வானம் பொழுது பூமி விளையுது டைலாக்ஸா சொல்ல வச்சு எனக்கு இந்த நாடகம்ன்ற விதியை எனக்குள்ள முதல்ல விதைச்சது வந்து ஜானகி டீச்சர். சோ அவன் ஞாபகமா இந்த மதர்ஸ் டேல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, என்னுடைய ஹீரோயின் ஆல்வேஸ் ஜானகி. ஹீரோயின்னா யூ நீட் நாட் லவ் ஹர். எஸ், ஐ லவ் ஜானகி, ஐ லவ் மை டீச்சர். வாட் இஸ் ராங்? அவங்க எனக்கு கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு நாடகத்தை கத்துக் கொடுத்தாங்க. அந்த டீச்சர் வந்து நான் வந்து மனமாற நேசிக்கிறேன். அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கேன். சோ இந்த ஒரு நல்ல நாள்ல வந்து என்னுடைய டீச்சர் நான் மனசார நினைச்சுக்கிறேன். அவங்க இப்ப பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வயசு 86 87. என்ன மேடையில கூப்பிட்டு அவங்களை வந்து நான் சாஷ்டாங்கமா மேடையில விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எனக்கு அன்னைக்கு தான் ஜென்ம சாபல்யமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஸோ என்னோட பள்ளி நாட்டில் என்னால் மறக்க விடாது. அது கற்பலை கலாநிலையத்தில் அப் டு 6th 5th வரைக்கும் படித்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லேருந்து 11 SLC வரைக்கும் நான் படிச்சு வந்து பிசி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் விவேகானந்தா காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி, அப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படித்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கூலில் நடிச்சது வந்து வீரபாண்டி கட்டபொம்மன். அப்கோர்ஸ் அதுக்கு டைலாக்ஸ் நான் எழுதல. அது டைலாக் எழுது சக்தி கிருஷ்ணசுவாமி, வானம் பொழுது பூமி விளையுது. சிவாஜி கணேசன் சார் வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் சொன்ன டைலாக். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப். அதுக்கப்புறம் நான் பிசி ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் வந்து விவேகானந்தா காலேஜ் ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சேன். அப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படிச்சேன். அந்த பிஇ 4th இயர் படிக்கிறச்சே இன்டர் காலேஜ் டிராமாட்டிக் காம்படிஷன் நடந்தது. அப்போ வந்து those who are interested can submit their scripts அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்று வந்து அதை பார்த்தோன்னே எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ரொம்ப சீரியஸா எழுதி வந்திருந்தாங்க. சாம்ராட் அசோகன் அந்த மாதிரிலாம் எழுதி வந்தாங்க. நான் ஒருத்தன் தான் கிரேட் பேங்க் ராபரி அப்படின்ட்டு வங்கியில் கொள்ளை அப்படின்ட்டு ஒரு நாடகம் ஒன்று எழுதி வந்தேன். அதை வந்து நாங்கள் வந்து அந்த டிராமா ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் செலக்டட். அப்புறம் அந்த டிராமாவில் நான் நடிச்சேன். நான் எனக்கு இன்டர் காலேஜ் டிராமாட்டிக் காம்படிஷன் கிட்டத்தட்ட 40-45 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுல வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அண்ட் பெஸ்ட் ரைட்டர் அவார்டு கிடைச்சது. இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, இந்த ப்ராவிடன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து அந்த பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ரைட்டர் விருது கொடுத்தது யாருன்னா, அன்னைக்கு அவரை எனக்கு தெரியும், பட் அவருக்கு என்ன தெரியாது, மிஸ்டர் கமலஹாசன். அதாவது 25 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்து சினிமாவில் சந்திக்க போறோங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சோ அப்ப வந்து எனக்கு வந்து அவர் தான் எனக்கு அந்த விருதை கொடுத்தார். அவர் கையால அந்த விருதை நான் வாங்கினேன். அப்ப அவர் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் லைக் எனி அதர் ஹீரோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோ. சோ அவருக்கு இளம் காதல் நாயகன். அப்ப அவர்கிட்ட வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஐ நெவர் தாட் தட் ஒன் டே ஐ வில் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கமலஹாசன் அப்படின்ட்டு. இன்னைக்கு அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் த டிராமா கிரேட் பேங்க் ராபரி. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் இன்டர் காலேஜ் ஸ்கிட்ஸ் நிறைய எழுதினேன் நான். என் தம்பி பாலாஜி வந்து விவேகானந்தா காலேஜில் இருந்தான். எனக்கு சோ வந்து ரொம்ப பெரிய மென்டார். எனக்கு சோ மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. இன்னும் சோவோட முகதுபின் துக்ளக் டிராமா வந்து நான் சஃபார் தியேட்டர்ல 4 வாட்டி போட்டா 4 வாட்டியும் போய் பார்த்திருக்கேன். நான் ஆல் 4 ஷோஸும் போய் பார்ப்பேன். நான் அவ்வளவு பெரிய ஃபேன் ஆஃப் மிஸ்டர் சோ ராமசுவாமி. சோ அப்போ வந்து என்னாச்சு, இன்டர் காலேஜ் அவர் வந்து விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படி ஒரு சின்ன ட்ரூப் வச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு ட்ரூப் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையில நான் விவேகானந்தா காலேஜில் படிச்சு என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன ட்ரூப் பண்ணி வச்சு இன்டர் காலேஜ் எல்லாம் போய் பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் அந்த அவங்களுக்கு நான் டிராமா எழுதி கொடுப்பேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன். என் தம்பி வந்து விவேகானந்தா காலேஜில் பிகாம் படிச்சான், மது பாலாஜி. அவன் வந்து அந்த டிராமா எடுத்துட்டு போய் எல்லா இடத்தையும் போய் போட்டு வருவான். போட்டு எல்லா இடத்தையும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, பெஸ்ட் ரைட்டர் அவார்டு எனக்கு கிடைச்சது. அப்போ வந்து குமுதத்துல வந்து குமுதம் பத்திரிகையில வந்து வளரும் கலைஞர்கள் எங்க 2 பேர் போட்டோவும் போட்டு அந்த காலத்திலே போட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் இது. அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் ட்ரூப் கால்டு கிரேசி கிரியேஷன் இன் 1979. அப்ப நான் எழுதின பிளே வந்து அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்பு. அதுக்கப்புறம் ஒரு 25 பிளே. இப்ப லேட்டஸ்டா சாக்லேட் கிருஷ்ணா வந்து கிட்டத்தட்ட 750 ஷோஸ் மேல போட்டாச்சுனாங்க. ஸ்டில் வி ஹவ் காட் டேட்ஸ் ஃபார் 1000 ஷோஸ்க்கு எங்கள்கிட்ட
டேட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் 800 போட்டு அதை வந்து கமல் சார் முன்னிலையில் வழக்கம் போல என்னுடைய என்னுடைய டிராமாக்களுக்கெல்லாம் எப்பவுமே தலைமை தாங்குவார். அவர் தான் தலைமை தாங்குவார். அவரை வந்து தலைமை தாங்கி அவரோட தலைமையில அந்த நாடகத்தை அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்கேன் நானு. அவர் கால் ஷீட் கொடுத்த உடனே அதோட 800th ஷோ முடிச்சுட்டு தென் வி இன்டென்ஸ் டூயிங் அவர் நியூ லேட்டஸ்ட் பிளே கூகுள் கடோத் கஜன் விச் ஐ ஃபினிஷ்ட் ரைட்டிங். ரொம்ப நல்லா வந்திருக்கு கூகுள் கடோத் கஜன். இது வந்து பார்ட் 2, சாக்லேட் பிஸ்டாக் பார்ட் 2 மாதிரி. கமல் விஸ்வரூபம் 1 விஸ்வரூபம் 2 போட்டார் இல்லையா, எதா கமல் தத்தா கிரேசி. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நம்மளும் எடுத்துட்டு போவோமே இல்லையா. அவர் உலக நாயகன். அவரால் நான் உலகம் சுற்றும் நாயகன். நான் பார்க்காத ஊரே கிடையாது. ஏன்னா கிரேசி மோகன் வெறும் டிராமா மோகனா இருந்தா மயிலாப்பூர் மாம்பலம் தாண்டி இருக்க மாட்டான். தேங்க்ஸ் டு கமல். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உள்ளூர்ல டிராமா போட்டு நான் பாப்புலரா இருக்கேன்னா கமல் இஸ் மை விசிட்டிங் கார்டு. வெளியூர்ல டிராமா போடுச்சு நான் பாப்புலரா இருக்கேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கமல் இஸ் மை விசா கார்டு. மொத்தத்தில் எங்க 2 பேருக்கும் அம்பிலிக்கல் கார்டு, தொப்புள் கொடி வந்து ஹியூமருங்கிற தொப்புள் கொடி தான் எங்க 2 பேரும் கனெக்ட் பண்றது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் வெரி ப்ரௌட் தட் ஐ எம் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். பிகாஸ் எங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து முதல்ல வந்து ரைட்டர் அண்ட் ஆக்டர் மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாருங்க அது வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்லி ரிலேட்டிவ் ஆனோம். இப்போ ஆல்மோஸ்ட் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் அவர் வந்து 3 hours 4 hours என் குழந்தைக்கு என்னோட பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுறேன். சச் அ ஃபைன் ஜென்டில்மேன் அண்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் வெதர் ஐ ரைட் இஸ் ஃபிலிம்ஸ். அவர் படத்துக்கு எழுதுறேனோ இல்லையோ, நான் கடைசி பிள்ளையாகும் போது சார்கிட்ட அதான் சொன்னேன், சார் உங்க சினிமாவுக்கு நான் எழுதுறேனோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படாங்க சார், பட் ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ, பட் ஐ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். நாளைக்கு 85 வயசு, உங்களுக்கு 85 வயசா, எனக்கு 90 வயசா ஆச்சு. நானும் நீங்களும் இதே ஞாங்கேஸ்வரா பார்க்கறதுல பழைய சினிமா பத்தி அக்கிரோ குரோசோவா, ரோமன் பொலாஸ்கியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கணும். அதுக்கு வந்து தெய்வம் வந்து அந்த அருள் நமக்கு, நீங்க நம்பாத தெய்வம் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவருக்கு நான் வேண்டியிருந்தேன். நான் ஐ ஹோப் காட் வில்லிங் எவ்ரிதிங் வில் ஹேப்பன். அதாவது எனக்கு கிரேசின்ற பேர் ஏன் வந்ததுன்ட்டு எல்லாரும் கேட்பாங்க. பட் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். எனக்கு என்னன்னா, ஏன் மோகன்ற பேர் வந்தது உங்களுக்கு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் வந்து மோகன், மோகன், ரங்காச்சாரி மோகன். அந்த பேர் தான் இந்த ஹனுமான் டிராயிங்க நான் முதல்ல வரைஞ்சேன் நானு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹனுமான் வந்து என்னோட சென்டிமெண்ட் ஹனுமான். இவர் வந்து பாம்பே, டெல்லி, கல்கட்டா, அமெரிக்கா எல்லார் வீட்லயும் வந்து பலர் வீட்டு செவுத்துல எல்லாம் நான் வரைஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த ஹனுமான். இந்த சிரஞ்சீவி ஹனுமான் வந்து என்னோட ரொம்ப சென்டிமெண்ட் ஹனுமான். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அவங்க நல்ல தீர்காயுசோட நல்ல ப்ராஸ்பரிட்டியோட இருக்கணும்ட்டு இந்த ஹனுமான் நான் வரைஞ்சு கொடுப்பேன். அது ஹனுமான் ராசியோ இல்லாட்டி என் கை ராசியோ தெரியல, எல்லாரும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க. கிரேசின்ற பேர் ஏன் வந்து சொல்றது முன்னாடி மோகன்ற பேர் ஏன் வந்து சொல்றேன். எங்க அப்பா இருக்கிற ரங்காச்சாரி பேரு மோகன், ரங்காச்சாரி மோகன் அப்படின்ற பேரு தான் நான் முதல் டிராமா கிரேசி தீசன் பாலாவுக்குமே எழுதினேன் நானு. அந்த ராமோகன் வந்து எங்க அப்பா ஏன் மோகன் பேர் வச்சாருன்னா, அந்த காலத்துல எங்க அப்பா கொஞ்சம் கம்யூனிஸ்டா இருந்தார். அதனால மோகன் குமாரமங்கலம்ன்ற ஒரு பெரிய லாயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால என் பேர் அவருக்கு, எங்க அப்பாவுக்கு இந்த லா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து மோகன் அப்படின்னு பேர் வச்சார். என் தங்கைக்கு லா வருது பாருங்க, அதுலயும் பாலாஜி என்னோட தம்பி பேர் லா, அதுலயும் வருது லா வருது. சோ அதனால அந்த மாதிரிதான். பட் அவர் லாலான்னு வச்சார். நாங்க லோலோன்னு, நான் இன்ஜினியரிங் தான் படிச்சு இப்போ சினிமால லோலோன்னு வரைஞ்சிட்டு இருக்கேன் நான் சினிமா டிராமால. இந்த ஹனுமார் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஹனுமார். நான் பல இடத்துல வரைஞ்சிருக்கேன். பட் கிரேசின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற கேள்வி பதில் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என்னுடைய முதல் டிராமா வந்து கிரேசி தீவ்ஸ் இன் பாலாக்கம். அதை எழுதின போது இட் வாஸ் அ சென்சேஷனல் ஹிட். குமுதம்ன்ற பத்திரிகையில அப்போதைய எடிட்டர் தான் ஜாம்பவான் சொல்ற SAP அண்ணாமலை சார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த நாடகத்தை வந்து ஒரு நாள் பால்வி எங்க வீட்டு வந்து கேட்டார், இந்த மாதிரி SAP சார் உன்னை கூப்பிடுறாரு போனா, அந்த மாதிரி உன்னோட டிராமா வந்து என்னோட பத்திரிகை நான் சீரியலைஸ் பண்ண போறேன்ப்பா அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேடை நாடகம் சீரியலா பத்திரிகையில வந்தது அதுதான். அதையும் கண்டுபிடித்தவர் SAP தான். அப்போ வந்து அது குமுதம் வந்த போது நான் வந்து, அப்போ ராமோகன்ற பேர் தான் நீங்க குமுதத்தை வந்து பாத்தீங்கன்னா ராமோகன் அப்படின்னு தான் இருக்கும். பட் அந்த சமயத்தில் எனக்கு வந்து எழுத்துத்துறையில ஆசை ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு இவ்வளவு நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சினிமா டிராமா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு வந்து பத்திரிகை துறையில போகணும்னு தான் ஆசை. எனக்கு ஒரு பரணிதரனையோ ஒரு ஜெயகாந்தனையோ ஒரு சுஜாதாவையோ பாக்குறச்சே அவரை ஒரு வியப்பு வந்து மிச்ச சினிமால டிராமாலாம் எனக்கு வரல எனக்கு. சோ எனக்கு பத்திரிகை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப நான் வந்து ஆனந்தவடன்ல வந்து நிறைய எழுதியிருக்கேன் நான். ஜூனியர் விகடன் ஆனந்தவடன்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஜூனியர் விகடன்ல KPT சிரிப்புராஜ் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இம்சை அரசன் இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடி. அது வடிவேல் நடிச்ச இம்சை அரசன் ரொம்ப முன்னோடி. அதுக்கு முன்னாடியே ஒரு நகைச்சுவை சரித்திர கதை எழுதி அதை வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்னா, இறந்து போன பாஷ்யம் இருக்காரு இல்லையா, பாஷ்யம் சாண்டில்யனோட ஒரிஜினல் நேம் வந்து பாஷ்யம் ஐயங்கார். அவர் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஒரு பையன் மூலியமா லெட்டர் எழுதி அனுப்பிச்சார். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாமா இருக்கு, கிட்டத்தட்ட என்னுடைய நடையை நீ அப்படியே நீ ஃபாலோ பண்ற, பட் ஒன்லி திங் இஸ் எந்த கொஞ்சம் சீரியஸா இருக்கும், கொஞ்சம் காமெடியா இருக்கு அப்படின்றாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அக்ஷதையா நான் நினைச்சுக்கிறேன் நானு. அந்த சமயத்தை வந்து நான் வந்து கிரேசி தீவ்ஸ் இன் பாலாக்கம் எழுதினேன் நானு. அதனால எனக்கு வந்து ஆனந்தவடன்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று எழுதி கொடுத்தேன் நானு.
அப்போ விஎஸ்வின்னு ஆனந்தனில் ஒரு எடிட்டர் இருந்தார். அவர் வந்து எங்க மோகன் ஒரு சின்ன டிராமா ஒன்று எழுதி கொடு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று எழுதி கொடுத்தேன். டு மை சர்ப்ரைஸ், என்னுடைய ஆச்சரியத்துக்கு அன்றைய வெள்ளிக்கிழமை அந்த விகடனை பிரிச்சு பார்த்தா ராமோகன் போல கிரேசி மோகன் போட்டு. நான் கூட பிஎஸ்வி போன் பண்ணி கேட்டேன், என்ன சார் கிரேசி மோகன் போட்டிருக்கீங்களா? ஆமா, கிரேசி டியூஷன் பாபா வந்து இனிமே கிரேசி மோகன் தான், தேங்காய் சீனிவாசன் இல்லையா, அது மாதிரி கிரேசி மோகன் அப்படின்னாரு. அன்னிலிருந்து கிரேசி மோகன் பேர் அடிச்சுட்டு, சோ மோகன்கிற பேரை வச்சுட்டு வீட்டு தாத்தா, கிரேசின்ற அடைமொழியை கொடுத்தது விகடன் தாத்தா. அதாவது மோகன் தான் எல்லாரும் வந்து எழுத்து தான் அப்படிமாங்க, கிடையாது. எழுத்து என்னுடைய மூணாவது நேச்சர். என்னோட முதல் நேச்சர் வந்து பெயிண்டிங், ரெண்டாவது நேச்சர் வந்து கவிதை, மூணாவது தான் எழுத்து. எனக்கு ஆர்வம் வந்து எனக்கு வந்து இந்த பெயிண்டிங்கும் கவிதைக்கும் ஆர்வம் வந்தது காரணம் யாருன்னா என்னுடைய தாத்தா பாட்டி. ஐ கேனாட் ஃபர்கெட் மை தாத்தா அண்ட் பாட்டி. வெங்கடேஷ்காரன் சம்பவ மாமா எங்க தாத்தா இருக்காரு. அதாவது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்ட பையன் வந்து பாட்டி சொல்லை தட்டாதே தான் சொல்றோம். நம்ம பொண்டாட்டி சொல்லை தட்டாதே இல்லாட்டி அம்மா சொல்லை தட்டாதேன்னு சொல்றது இல்ல. ஏன்னா பாட்டி தான் அவங்களுக்கு இன்னும் நத்திங் அட் ஸ்டேக்ஸ். இனிமே அவங்களுக்கு வயசாயிடுத்து, அப்பதான் வந்து அவங்களுடைய உபதேசம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதைத்தான் பேரை வந்து எடுத்துக்கணும், அப்பதான் வந்து பேரை உருப்பிடுவோம். இப்ப யாருமே பாட்டி தாத்தாவே இல்லை சார். எல்லாரும் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தலைக்கு டை அடிச்சுட்டு அப்பா அம்மாவே இருந்துருக்காங்க. அதனால வர பிரச்சனை தான் இப்ப இருக்கிற இந்த காலத்தின் கட்டாயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்தின் கட்டாயமா எல்லாரும் ஜீன்ஸ் போட்டு திண்டாடி தலைக்கு டை அடிச்சு திண்டாடி இருக்காங்க. ஆக்சுவலா எங்க தாத்தா வந்து எனக்கு வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணிருக்காரு. நான் வந்து சின்ன வயசுல இருக்கச்சு நான் டிராயிங் போட்டு காட்டுவேன், ரொம்ப அல்பமா இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ரவிவர்மா இருக்கிறான்னு ஏத்தி விடுவாருங்க. அப்புறம் வந்து நான் வந்து கவிதை எழுதுறேன், என்னன்னா அப்படியே காளிதாச மாதிரி எழுதுறேன் நீ அப்படின்னு சும்மா தூரம் கிளப்பி விடுவார் அவரு. அவர் சொல்றதை நான் நம்பிட்டு நான் நிஜமாவே டிராயிங் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நான் வந்து ஒரு அம்பாள் டிராயிங் ஒன்று வரைஞ்சி எங்க தாத்தாட்ட போய் காமிச்சேன். எங்க தாத்தா பார்த்து என்ன நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் ஒரு 7 வாட்டி வரைஞ்சி காமிச்சேன். 7 வாட்டி வேலைக்காரி வேலைக்காரி வேலைக்காரின்னு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் எங்க வேலைக்காரியே வரைஞ்சி காமிச்சேன், அப்படியே அம்பாள் மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், அம்பாளோட ஒரு பெரிய வேலைக்காரி உண்டாடா, 14 லோகங்களை பரிபாலிக்கிறாள் அப்படின்ட்டு அந்த பஞ்சு டயலாக். அதை ஐ காட் இட் ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர். அவர் பிஏ பிலாசபி, அவரும் டிராமா நடிச்சிருக்கார். அவர் ஹிந்துல சப் எடிட்டரா இருந்தார். அவர் வந்து கும்பகோணத்துல வந்து அவரும் காத்தாடி ராமூர்த்தி அப்பா சுந்தரசேகரும் ஒன்னா சேர்ந்து வாணிவிலாச சமான ஒரு சபால வந்து நாடகங்கள் போட்டு பஸ்மாசுரன் பானாசுரன் இந்த டிராமா தான் அவர் போட்டிருக்காரு அவரு. சோ ஒருவேளை எனக்கு வந்து டிராமா வந்து நான் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவன். ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் a women behind பாங்க. ஃபார் மை சக்சஸ் தேர் இஸ் a very big joint family behind. இந்த கூட்டு குடும்பத்தால தான் இன்னைக்கு மோகன் வந்து உங்க முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இன்னி தேதி வரைக்கும் எனக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு, பேங்க் எங்க இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு நீங்க செக் கொடுத்தா கூட எனக்கு கொண்டு போய் மாத்த தெரியாது. எனக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து முதல்ல எங்க பாட்டி பாத்துருந்தாங்க. அதாவது பாட்டி அந்த அம்மா கையில கொண்டு போட்டு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணுன்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னேன். அது மாதிரி அம்மா கையில நான் சம்பா கையில எங்க பாட்டியால நாங்க பேர் சொல்லி தான் கொடுவோம். சம்பா கையில கொண்டு போட்டு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு தான். தட் இஸ் நானு, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க அப்பா, என் தம்பிகள், எங்க பெரியப்பா பசங்க, எங்க சித்தப்பா பசங்க, நாங்க எல்லாம் சம்பாதிக்கிறது அப்படியே கொண்டு வந்து எங்க பாட்டி கிட்ட கொடுத்துருவோம். நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி ஒரு 1.5 மடங்கு அவர் சேமிப்போம். இது முடியாது இல்லையா? 10 ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்களா 7 ரூபாய் தான் செலவு போக 7 ரூபாய் தான் சேமிக்க முடியும். பட் எங்க பாட்டியில 10 ரூபாய் கொடுத்தா 15 ரூபாய் சேமிப்போம். எப்படின்னா இன்னி வரைக்கும் அந்த தொழில் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காம அவ போயிட்டாவும். சோ அது வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த மாதிரி ஒரு பாட்டி தாத்தா கிட்ட வளர்ந்தேன். அண்ட் பேங்குக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. நான் அப்படியே இப்ப போற பேங்க்கு போனா எங்க அப்பா கிட்டே காசு வாங்கிட்டு, எங்க அப்பா கிட்டே செக் வாங்கிட்டு என் ஒய்ஃப் தான் பேங்குக்கு போய் டிரான்சாக்சன் பண்ணுவோம். ஒரே ஒரு வாட்டி பேங்க்குக்கு நான் என் ஒய்ஃப் ஆயிடுச்சு பேங்க்குக்கு நான் போனேன். நானே பேங்க் வாசல் நான் நின்றுந்தேன். எனக்கு இவன் உள்ள செக் மாத்திரத்துக்காக போயிட்டான். எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. வாசல்ல ஒருத்தரை பார்த்தேன். சரி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சி ராவ ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 hour நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் என் கூட 1962 படிச்சான். நான் 72 இன்னும் வரல, அதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சு. அவன் பயந்து போட்டான். இன்னும் எப்ப 82 வந்து 92 வந்து 2002 வந்து இது போற காரணமே இவன் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உள்ள எகிரி வச்சு ஓட்டான். கொஞ்ச நேரத்துல ஒய்ஃப் வந்தா. நான் கேட்டேன், என்னமா அது ஒரு 1000 ரூபாய் செக்க மாத்திரத்துக்கு இவ்வளவு நேரமா, என்ன வாட் சார்ட் ஆஃப் பேங்க் தேர் ரன்னிங் அப்படின்னு போட்டு பிளக் அடிச்சு, இருங்க ரொம்ப சத்தம் பண்ணாதீங்க, உள்ள கவுண்டர்ல கேஷ்ல இருக்க வேண்டிய ஆசாவே வெளில அவனை கேனாப்பைய பிடிச்சி வச்சு விட்டானா அப்படி சொன்னான். ஆக்சுவலா அன்னைக்கு நான் தான் கல்பிரிட்டு, நான் தான் அந்த பையனை பிடிச்சி வச்சிருந்தேன். சோ ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த அளவு தான் பேங்க் ஞானம் இருக்கு. இந்த பேங்க் ஞானம் சங்கீத ஞானம் துளி கூட கிடையாது. எனக்கு சங்கீத ஞானம் துளி கூட கிடையாது. நான் ரொம்ப நாளா சமீபத்துல தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நாளா வந்து மடியில வச்சுன்னா அப்படின்னா நிமித்தி வச்சுன்னா ஃபுல்லா தம்புரான்னு நான் நினைச்சிட்டேன். இப்பதான் வந்து இல்ல 2 வெவ்வேறுங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சோ அந்த அளவு எனக்கு வந்து என்னோட ஞானம் வந்து பேங்க் போஸ்ட் ஆபீஸ் கொடுத்தது. ஃபார் ஆல் மை சக்சஸ் ஐ ஓ இட் டு மை கிராண்ட் ஃபாதர் அண்ட் மை கிராண்ட் மதர். என்னுடைய நாடகத்துக்கு எப்படின்னா, நான் நாடகம் எழுதிருச்சு என்ன முதல்ல வந்து என்னுடைய நாடகம் வந்து அன்அடல்ட்ரேட்டட், அதாவது எந்தவித கெட்ட வார்த்தையும் இல்லாம எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், தாய்மார்கள் பார்க்க வேண்டிய படம் சொன்ன மாதிரி குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் சொல்றேன் இல்லையா. நான் குடும்பம்னு சொல்றது நம்ம குடும்பம், நம்ம வேற குடும்பத்தோட போய் பார்த்தா அது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இல்ல. சோ நம்ம குடும்பத்தோட பார்க்கக்கூடிய நாடகமா எந்திருக்கணும். குடும்பம்னா யாரு மெயினா
அப்பா அம்மா குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா 2ஆம் தரம் வருவாங்க, 3ஆம் தரம் வருவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அப்பா டிராமா கிரேசி மோகன் டிராமா போலாம்ப்பா அப்படின்னு சொல்லும். சோ குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நான் வந்து டைட்டில் ரொம்ப கேட்சியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்பு, பிவர் ஆஃப் மாது, மாது ஜாக்கிரதை, அப்புறம் வந்து மதில் மேல் மாது, மாது +2, ஜுராசிக் பேபி, அப்புறம் வந்து கிரேசி கோஸ்ட், அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் சாக்லேட் கிருஷ்ணா. இந்த மாதிரி நான் இன்ஃபேக்ட் முதல்ல எங்க ட்ரூப் எழுதிச்சு நான் 2 டைட்டில் சொன்னேன், கதையே நான் ஃபார்ம் பண்ணல. அலாவுதீன் அண்ட் 100 வாட்ஸ் பல்பு அண்ட் அலிபாபா அண்ட் சிங்கிள் தீஃப் அப்படின்னு நான் சொன்னேன். நான் உடனே பசங்க டாஸ் போட்டு பார்த்துட்டு அலாவுதீன் வந்துருத்தாரு, ஹெட் வந்துருத்தாரு, அதே போடலாம், அதுவே எழுதிடும் அப்படின்னாங்க. என்ன கதைன்னே எனக்கு தெரியாது. அந்த டைட்டிலுக்காக எழுதப்பட்ட கதை தான் அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்பு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 800-900 ஷோ போட்டாச்சு அந்த டிராமா ஒரு பீரியட் ஆஃப் 30 இயர்ஸ்ல. சோ நான் வந்து டைட்டில் வைக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். குழந்தைகளை அது பிடிக்கணும் அப்படின்ட்டு. குழந்தைகளுக்கு பிடிச்சா அது வந்து குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேமாங்க. நீங்க சாக்லேட் கிருஷ்ணால பாத்தீங்களா, அதுல தெய்வம் இருக்கு, கிருஷ்ணர் இருக்க. நான் முதல்ல சாக்லேட் கிருஷ்ணாக்கு வச்ச டைட்டில் வந்து காற்றினிலே வரும் கீதம், எங்கிருந்தோ வந்தான், ஆடாது அசங்காது வா கண்ணா, கிருஷ்ணானி பேகனே பாராய், கிருஷ்ணாய துப்பியம் நமக, இப்படி என்னெல்லாமோ டைட்டில் வச்சுட்டே இருந்தேன். என் தம்பிட்ட கேட்டு பாலாயிட்டு கேட்பேன், எப்படா டைட்டில் அப்படின்னு. டெய்லி ஒரு டைட்டில் சொல்றத ஸ்கிரிப்ட் தர மாட்டேங்கிறேன் அப்படின்னா சரிட்டு எதிர்த்து வீட்டுல வந்து ஒரு குழந்தை ஒண்ணு வரும். அந்த குழந்தை வந்து பாஸ்டன்ல இருக்கு, அந்த குழந்தை அமெரிக்கால. அந்த குழந்தைங்க வந்து தாத்தா வீட்டுக்கு எதிர் வீட்டு தாத்தா வீட்டுக்கு வருவது. நான் அந்த குழந்தைகிட்ட வந்து அப்புறமா என்னோட அடுத்த டிராமாவோட டைட்டில் வந்து சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன். அங்கிள் சூப்பர் அங்கிள் அப்படின்ட்டு. எப்படி சொல்றேன் அப்படின்னு, இல்ல ஏதோ மை இன்ட்யூஷன் சேஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. குழந்தைக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சதுன்னா, குழந்தைக்கு பிடிச்ச சாக்லேட்டும் இருக்கு, குழந்தைக்கு பிடிச்ச கிருஷ்ணரும் இருக்கு. குழந்தையும் கிருஷ்ணரும் மட்டும் இல்ல, ஈவன் சாக்லேட்டும் கொண்டாடும் இடத்திலே அந்த குழந்தைகளுக்கு அந்த சாக்லேட்டும் பிடிக்கும். சோ அதனால வந்து சாக்லேட் கிருஷ்ணா வச்சேன். அதனால மாதும் வந்து சேல்ஸ் சாக்லேட் கம்பெனி சேல்ஸ்மேனா வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று பண்ணிட்டேன். தட்ஸ் நாட் a big problem. என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப புத்தாலிகள். they are very precocious. அவங்க சொல்றது எல்லாமே பலிக்கும். நம்ம குழந்தையா இருக்கு, இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தண்ணீர் எடுத்து போட்டோம்னா அந்த குழந்தை நீஞ்சும் அப்படின்ட்டு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் சொல்றான். சோ நமக்கு பிறக்கச்சவே நீஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, டிராயிங் போடுற கெப்பாசிட்டி இருக்கு, எழுதுற கெப்பாசிட்டி இருக்கு. இதெல்லாம் வளர வளர நம்ம பெரியவங்க சொல்றோம், ஏய் நீஞ்சாத, தண்ணி கிட்ட போகாத, உன்னை கடல் கிட்ட அலையில போய் நின்று உன்னை சமுதிரம் இழுத்துட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலீஸ்வரனா வரக்கூடிய ஒரு குழந்தைய வந்து பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கே பயப்படணும் ஆக்கிறோம் நம்ம. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, பெத்தவங்க நம்ம தான். குழந்தைகளை தன்னால விட்டீங்கன்னா அதுங்களே ரொம்ப அழகா வளரும். அதுக்கு மான்யூமெண்டல் எக்ஸாம்பிள் கிரேசி மோகன். எங்க தாத்தா என்னை விட்டு எப்படி வேணாலும் வளர்றா அப்படின்னு. நான் வந்து சுந்தரமேட்டர் வேலையை விட்ட போது கூட அவர் கலங்கவே இல்லை. அவர் நீ வந்து டிராமால நல்லபடியா வா அப்படின்னு சொன்னேன். சோ இன்னைக்கு வந்து நான் நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு 64 வயசா இருக்கு, சந்தோஷமா இருக்கேன். நான் ஐ எம் ஹாப்பி that I have written about 25 films of Kamal Haasan. All are blockbuster, box office hits எல்லாமே. அண்ட் கிட்டத்தட்ட 40 டிராமா ஆயிட்டேன். 6000 முறை ஸ்டேஜ் பண்ணிருக்கேன். வேர்ல்டுல மேப்ல இல்லாத ஊருக்கெல்லாம் நான் போய் டிராமா போட்டு வந்தாச்சு. நீங்க மேப்ல இல்லாத ஊர் எது வேணாலும் சொல்லுங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், மஸ்கட், இப்படி எல்லா இடத்தையும் கொண்டு போய் நான் டிராமா போட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் டு மை ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் தி என்கரேஜிங் கிவன் பை மை சீனியர்ஸ். அண்ட் டைட்டில் பேக் டு டைட்டில். இப்போ சாக்லேட் கிருஷ்ணா எது வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் அந்த குழந்தையோட தாத்தாவும் நானும் தாத்தா தான் அந்த குழந்தைய வச்சுட்டு கபாலி கோயிலுக்கு போயிருந்தேன். நான் அந்த கபாலி கோயில அப்ப சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்தது. தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அந்த பையன் கேட்டான் இங்கிலீஷ்ல. பாஸ்டன்ல இருந்து வந்திருக்கான் ஐயா, இவர் அபிஷேகம் சொல்றாங்க ஐயா, ஏ காட் இஸ் டேக்கிங் பாத்ரா அப்படின்னாரு. இந்த பொருளங்க இங்கிலீஷ் வேண்டி கிடைக்கு. ஓகே தாத்தா அப்படின்னா. தென் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போட்டாங்க. தாத்தா நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னா, காடுக்கு ட்ரெஸ் பண்றாங்கண்ணா. என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க அலோவ் பண்ணாங்க, ட்ரெஸ் பண்றதை பார்க்க கூடாண்டாங்களே அப்படின்னு நான் குழந்தை சொல்லிட்டு. சோ அந்த குழந்தைகளுக்கு அந்த ப்ரிகாஷியஸ்னஸ், இந்த கெட்டிக்காரத்தனம் உண்டு. அந்த குழந்தைகளையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்களா, நீங்க வந்து கோலயத்தையே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. அதனால என்னோட டைட்டில் எல்லாமே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதனால தான் சாக்லேட் கிருஷ்ணா டிராமால நிறைய வந்து மேஜிக் வச்சிருந்தேன். மேஜிக் இஸ் த பெஸ்ட் ஹியூமர். ஹியூமர் இட் செல்ஃப் இஸ் அ மேஜிக். பட் மேஜிக் இருக்கு, அதோட ஒரு பெரிய ஹியூமர் அது. அது ரொம்ப வேடிக்கை. நீங்க டிராமா வந்து பாருங்க, யூ வில் see a lot of magics. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நம்ம நெக்ஸ்ட் பிளே இஸ் கூகுள் கடோத்கஜர். அதுவும் வந்து சாக்லேட் கிருஷ்ணா பார்ட் 2. அது பார்ட் 2 இஸ் கூகுள் கடோத்கஜர். எப்படி மாது ஹவு ஹி மேரிஸ் அ கேர்ள்ங்கிற மாதிரி அது வித் ஹெல்ப் ஆஃப் மாயா பசார் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து எஸ்வி ரங்கரா வந்து கடோத்கஜனா வந்து எப்படி வந்து அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி இதுல கடோத்கஜனா எனக்கு டபுள் ஆக்ஷன். கிருஷ்ணனாவும் வரேன், கடோத்கஜனாவும் வரேன். பாப்போம் வீழ்ச்சி எப்படி போறது. அதாவது நீங்க இந்த இப்ப மேடை நாடகத்தோட எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப இந்த டிவி, வாட்ஸ்அப்பு, அப்புறம் வந்து மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்ததுனால டிராமா தளர்ச்சி அடைஞ்சிட்டு இது சுத்த பேத்துறது. இது வேணும்ட்டே சொல்ற ஒரு கேள்வி. அது ஆக்சுவலா வந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை. நான் வந்து 1974 நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப வந்து தேர் ஆர் அபவுட் 40 to 50 சபாஸ் இருந்தது. ஒரு டிராமா போட்டோம்னா உங்க டிராமா நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ 50 வாட்டி 60 வாட்டி நிச்சயம் ஓடிடும். இப்ப அப்படி கிடையாது.
இப்போ வந்து எந்த துறையில டிராமா மட்டும் இல்ல, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் சினிமா, மியூசிக், பத்திரிகை, டிவி, இன்டர்நெட், எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள். உங்களுக்கு முன்னெல்லாம் வந்து டாப் 10ல இருக்கணுமாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது. யூ மஸ்ட் பி நம்பர் 1. நம்பர் 1 இருந்தா நீங்க மியூசிக்ல நம்பர் 1 ரஹ்மானா இருக்கணும், அதே மாதிரி கிரிக்கெட்ல நம்பர் 1 தோனியா இருக்கணும், இல்லாட்டி டெண்டுல்கரா இருக்கணும். சும்மா 10 பேர்ல 10ஓட 1 11ங்கிறது இப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டாப் 10ங்கிறதே ஒரு தப்பான ஒரு வார்த்தை. அது நம்பர் 1 ஆல்வேஸ் இருக்கணும். அதே மாதிரி டிராமால நம்பர் 1 இருக்கணும்னா இப்ப ஹியூமர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி சில சீரியஸ் டிராமாஸ் இருக்கு. வத்சன் ஒருத்தர் டிராமா, ஸ்ரீவத்சன் ஒருத்தர் டிராமா போடுறாரு. அதே மாதிரி பாம்பே சாணக்கியா, அதே மாதிரி அகஸ்டோ, அவங்களாம் ரொம்ப அற்புதமான சீரியஸ் நாடகங்கள்லாம் போட்டு இருக்காங்க. பட் அவங்களாம் என்கிட்ட சொல்றாங்க, சார் என்ன சார், என்ன நாங்க என்ன கஷ்டப்பட்டு போட்டு என்ன சார் பிரயோஜனம், எங்க டிராமா 10-15 வாட்டி தான் போறது, வேற உங்க டிராமா தானே சார் 700 வாட்டி 800 வாட்டி எல்லாம் போறது அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்றது உண்டு, இந்த ட்ரெண்ட் வந்து சீரியஸா இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, பொல்யூஷன், டிராபிக் ஜாம், இதெல்லாம் தாண்டி டிராமா குறைச்சே என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, நான் இந்த கவலைகள்ல இருந்து விடுதலை பெறணும், அதனால தான் சினிமா தியேட்டர் பேரை எஸ்கேப்னு வச்சிருக்கான். இந்த ப்ராப்ளத்துல இருந்து எஸ்கேப் ஆனோங்கிறதுனால தான் எஸ்கேப்னு அதை வச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அந்த காலத்துல ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க ரொம்ப காமா சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு சின்ன வீடா இருந்தா கூட நல்ல காத்தோட்டமா சுகாதாரமான சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ப வந்து தங்கிட்ட இல்லாத என்ன சீரியஸ்னஸ், அதை வந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல பாசமலர், அதான் எப்பவுமே நம்மள்ட்ட எது இல்லையோ அதைத்தான் சினிமா டிராமாலாம் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம அப்ப வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து சீரியஸா எதிர்பார்த்தோம். இப்ப நம்மளே சீரியஸ் தான் இருக்கணும். சோ நமக்கு நம்மள கரெக்டா பண்ணணுங்கிறதுக்காக காமெடி எதிர்பார்க்கணும். காமெடினா ஹியூமர்னா ஜோக் மட்டும் காமெடி இல்ல, எல்லாமே காமெடி தான். இப்ப சங்கர் எடுக்கிற பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிற பிரம்மாண்டம் இட்ஸ் a sort of humor தான் அது. அதாவது அதை பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கு இல்லையா. நான் எனக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன். இப்ப ரோட்ல போறச்சே ஒரு குழந்தைய பாக்குறோம், அந்த குழந்தை வந்து கருப்பு குழந்தையா, சிகப்பு குழந்தையா, இல்லாட்டி வெளுப்பு குழந்தையா பாக்குறது, மொத்தத்துல அது பச்சை குழந்தை, நாட் கிரீன். பச்சை குழந்தைன்னா சின்ன குழந்தை அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தைய பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த சந்தோஷம் தான் ஹியூமர் சார். அதை வந்து நகைச்சுவை ஜோக்கும் கொடுக்கும், அதை வந்து பெரிய சங்கர் மாதிரி எடுக்கிற பிரம்மாண்டங்களும், மணிரத்னம் எடுக்கிற சாங் சீக்வன்சஸும், கமல் சாரோட உத்தம மாதிரி படங்களோ கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். சோ அதனால நான் என்ன சொல்றேன், சோ அந்த பிரம்மாண்டம் தான் இப்போ அது வந்து இல்ல அப்படின்னு இவங்க வருத்தப்படுவாங்க. நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், சீரியஸ் டிராமா போடுறாங்களேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க யூ கண்டினியூ டூயிங். உங்களுக்கு என்ன இறைவன் விதிச்சிருக்கானோ அதை விடாம பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் காலம் மாறும், காலத்தை எல்லாம் சுகமானதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்ப சீரியஸ் பிளே கேட்க வச்சே இந்த கிரேசி மோகன் மாற வேண்டிய கட்டாயம் வரும். நான் சீரியஸ் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வரைச்சே, அப்ப நான் எழுதுறேன்னா என்னால எழுத முடியறதா முடியலையாங்கிறது எனக்கே இப்ப தெரியாது. என்ன அப்ப நீங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க சொல்ல நான் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு என்ன சார் சீரியஸ் டிராமா நல்லா போயிட்டு இருக்கு, என் காமெடி இப்பெல்லாம் சரியாவே போக மாட்டேங்கிறத அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். சோ சீரியஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை விட்டுறாதீங்க. நீங்க என்ன காரியம் பண்றீங்களோ அதை பண்ணுங்க. ஏன்னா நீ உலகத்திலே ஒஸ்தியான ஒரு சப்ஜெக்ட் என்ன, ஆடியன்ஸ் கும்பல் வரலையே எல்லாம் கிட்ட வருத்தப்படுவாங்க. நீங்க உலகத்திலே ஒஸ்தியான சப்ஜெக்ட் என்ன, பகவத்கீதை. பகவத்கீதையில கிருஷ்ணருக்கு கிடைச்ச ஆடியன்ஸ் எத்தனை பேர், ஒருத்தன் தான், அர்ஜுன ஒருத்தன் தான் நின்று கேட்டான். வேற இன்னைக்கு வந்து பகவத்கீதை வந்து தெருவா போயிட்டு இருக்கு, எல்லா லட்சக்கணக்கில் ஜனங்க வந்து இருக்காங்க. சோ யூ மஸ்ட் ஹேவ் தட் பர்சீவரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். ஒரு தெருமுக்கில் நீங்க ஒரு பொட்டி கடை வைக்கிறீங்கன்னா அந்த பொட்டி கடை ஒரு 10 நாள் வைப்பீங்க, வியாபாரம் இருக்காது. உடனே சரி போன பொட்டி கடை வரணும், ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுங்க, ஏன்டா பொட்டி கடை வச்சு திண்டாடுற, மளிகை கடை விடாடுமா, மளிகை கடை வைப்பான், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்டா மளிகை கடை வைக்கிற, லாண்ட்ரி விடாமா, லாண்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்டா லாண்ட்ரி வைக்கிறமா, அதுக்குள்ளே உங்க கிளம்பி கிராமத்துக்கு திரும்பி போயிடுவோம். நான் என்ன சொல்றேன், பொட்டி கடையை வைங்கோ, 10 நாள் நஷ்டமானா கூட 15வது நாள் உங்கள்கிட்ட வந்து எவனாவது சிகரெட் பிட்டு வாங்குவான், ஒரு பீடி வாங்குவான், ஒரு கள்ள உருண்டை வாங்குவான். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஐ அஷ்யூர் யூ 10 வருஷத்துல அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் வச்சிருப்பீங்க, ஒரு ஸ்பென்சர்ஸ் ஃபுட்பால் வச்சிருப்பீங்க. சோ பர்சீவரன்ஸ், அதாவது விடாமுயற்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பலனை தரும். இவங்க சொல்றாங்களே நம்ம மாத்தினோம், உங்களுடைய சொதர்மம் நிதனம் சிறையே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லுங்க. வித்யா வினய சம்பன்னே. வினயம்னா என்னன்னா, எது வித்தை அப்படின்னா பணிவா இருக்கிறது தான் வித்தை. நம்ம பணிவா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தன்னால தெய்வம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த இது இருக்க வேர்ல்டு இருக்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட் மாதிரி. இந்த பிளாட் மாடியில ஒரு ஓவர் டேங்க் இருக்கும், அந்த ஓவர் டேங்க்லயும் தண்ணி வந்து எல்லா வீட்லயும் குழாய் வழியா வந்துட்டு இருக்கும். நம்ம வீட்டு குழாய் ஒழுங்கா வச்சுக்க வேண்டியதான் நம்மளுடைய ஒரே ஒரு பொறுப்பு. நீ உன் குழாய் ஒழுங்கா வச்சிருந்தியானா வேற நீ எழுதவே வேண்டாம், நீ குழாய் ஒழுங்கா வச்சுட்டா அது வழியா ஓவர் டேங்க்ல தண்ணி வந்துருக்கும். அதே மாதிரி கடவுள் என்ற ஓவர் டேங்க் இட் இஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். நீ ஒழுங்கா இருந்தியானா உன்னோட குழால வந்து ஹியூமர் வந்து கொட்டின்டே இருக்கும். இன்னும் இதுல டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் கொட்டின்டே இருக்கும். சோ நம்ம ரிட்டையரே ஆக வேண்டாம், கடைசி வரைக்கும் பிஜி உடோஸ் வந்து
அப் டு தி ஏஜ் ஆஃப் 97 வரைக்கும் எழுதியிருந்தார் பிஜி உடோஸ். என்னுடைய ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் குருஜி அவர் பிஜி உடோஸ். அதே மாதிரி கல்கி தேவன் இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவரு பாத்தீங்கன்னா நம்ம டான் பிராட்மன் அவர் வந்து கிரிக்கெட் வந்து 92 வயசு வரைக்கும் அவர் விளையாடி இருக்காரு. அவர் வந்து டண்டூல்கரையும் பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ ராமானுஜர் இருக்கார பெரிய ராமானுஜர் அவர் வந்து 120 வயசு இருந்திருக்காரு. அவர் 120 வயசுல அவர் மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து போயிருக்காரு. இப்ப 40 வயசுல நடக்க முடியல ஆர்த்தரைட்டிஸ் பண்ணல. நான் விட்டாலும் நீ ஆடுறது சார் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் நீ வந்து KNE முட்டி இல்ல என்ன நான் விட்டாலும் நீ ஆடுறது சார் அப்படிங்கிறாங்க. அந்த அளவு வந்து இப்ப வந்து பயம்தான் எல்லாத்துக்குமே காரணம். பயப்படாதீங்க. டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பயப்படாதீங்க. பயந்தா ஃபியர் ஆஃப் டெத், பயந்தா சாவுக்கு காரணம். பயந்தா சாவு, செத்தா கொல்லி, பயந்தான் கொல்லி. அதனால்தான் பயந்தாங்கொல்லின்னு வந்து போல இருக்கு. கொல்லின்னு நான் சொல்றது செத்ததுக்கு அப்புறம் வைக்கிற கொல்லி, அதுதான் பயந்தாங்கொல்லி. பயப்படுற எல்லாருமே கொல்லிதான் வைப்பாங்க. சோ அதனால பயப்படாம தைரியமா இருங்க. டோன்ட் ஹவ் எனி ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி. டெஃபினட்டா எவ்ரிதிங் எண்ட்ஸ் வெல். லாசா ராமாமிர்தம் ரொம்ப அழகா சொல்லுவார். யோசிச்சு பார்த்தா ஆல் எண்ட்ஸ் வெல். எதுவுமே நல்லபடியா தான் முடியுது. கடவுளோட படைப்புல வந்து எல்லாமே நல்லா தான் முடியுது. ஒன்லி திங் இஸ் நாம உசுரோட இருக்கணும். நல்லா முடியறது அதை வேடிக்கை பாக்குறதுக்கு. நீ அது நம்ம சின்ன வயசுல இருக்க நம்ம பையன் வந்து காலை உடைச்சிடுறோம். ஐயோ பையன் காலை உடைச்சுட்டானே அப்படியே அந்த பயத்திலேயே வந்து செத்து போயிட்டு வருவார். கடைசியா பார்த்தா அந்த பையன் வந்து PT உஷாவா வருவான், பெரிய ரன்னரா வருவான். அதை பாக்குறதுக்கு இவர் இருக்க மாட்டார், பிரசிடென்ட் அவார்டு வாங்குவான். சோ அதனால நம்மளுடைய டெனாசிட்டி நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கணும். எது ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் யோக்கியமா இருக்கிறது தான் ஆரோக்கியம். அந்த வார்த்தையிலே இருக்கு, ஆரோக்கியத்திலே இருக்கு யோக்கியம் அப்படின்ட்டு. நம்ம யோக்கியமா இருந்தோம்னா நீங்க நிச்சயம் ஆரோக்கியமா இருப்பீங்க. டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. நான் சினிமாவுக்கு வந்தது என்னன்னா, என்ன வந்து சினிமால வந்து நான் இன்னும் பெரிய லெவல்ல டைரக்டராகவே இருந்திருக்கணும். ஐ மிஸ் தட் பஸ். நான் சுந்தரம்பேட்டில் ஒர்க் பண்ணியிருந்த போது இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரனை கூப்பிட்டு அவர் அப்போ வந்து மழலை பட்டாளங்கள்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தார். அந்த படத்துக்கு வந்து என்ன வந்து திரைக்கதை வசனம் எழுதி சொன்னார் இயக்குனர். இவங்க லட்சுமி ஆர்டிஸ்ட் லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க டைரக்ட் பண்ணி. அப்ப அவர் வந்து ஒரு சிவசங்கரியோட ஒரு கதை ஒன்று எடுக்கிறதுக்காக இதுக்கு 47 நாட்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்காக பாரிஸுக்கு போனார். அப்ப என்னை கூப்பிட்டு எடுக்க சொன்னார். அப்ப நான் வந்து எழுதியிருந்தேன். அப்ப வந்து எனக்கு ஆபீஸ் ரொம்ப முக்கியமா பட்டதால ஐ மிஸ் தட் பஸ். சோ என்னால நீங்க ஃபுல் பண்ண. அப்புறம் அதே பாலச்சந்தர் கையால எனக்கு மோதிர கூட்டு கிடைச்சது. அவரே வந்து 83 என்னை கூப்பிட்டு என்னுடைய மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படின்ற நாடகத்தை வந்து பொய்க்கால் குதிரைன்ற பேர்ல வந்து அவர் சினிமாவை எடுத்தார். அதுதான் என்னுடைய முதல் சினிமா அறிமுகம். அப்பவே நான் வந்து அப்பவும் நான் வேலை விடல. ஏன்னா வேலை விடாதக்காரன் எங்க வீட்டுல யாரும் கிடையாது. பாலச்சந்திரன் மெயினா என் மகன் கிளம்புப்பா, டைம் ஆச்சு, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்பு அவர் தான் என்ன ஆபீஸ் கமிஷனர் மெயினா. ஏன்னா அவருக்கு லைஃப்ல வந்து செக்யூர்டா இருக்கணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு இன்ஜினியர் வந்து தன்னால வேலையை விட்டுறக்கூடாதே அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுதான் என்னோட முதல் இது. பட் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய சினிமா வந்தது காரணம் வந்து அபூர்வ சகோதரர்கள். தேங்க்ஸ் டு கமலஹாசன் நான் முதல் சந்திச்சது எங்க வீட்டு பின்பக்கத்துல ஒரு சிமெட்ரி இருக்கு, சுடுகாடு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு தடவை டிராமா போயிட்டு வந்த போது அந்த சுடுகாட்டு கிட்ட நின்று வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துருந்தேன். ஷூட்டிங் நடந்து. நம்ம ஊருக்கு தான் தெரியுமா எந்த ஷூட்டிங் இருந்தாலும் வேடிக்கை பார்ப்போம். பிரிட்ஜ்ல இருந்து யாராவது உண்டை எட்டி பார்த்துட்டு இருப்போம். என்ன அது மாதிரி நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போ வந்து சுடுகாட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் என்ன கூப்பிடுற மாதிரி இருந்து. சுடுகாட்டுல இருந்து யாரோ கூட்ட உள்ள போவாங்களா, பயமா இருக்கும் இல்லையா. சோ நான் பயந்து நின்றேன். இல்ல வாங்க இருந்தது. என்னடா அது வாங்க பக்கத்துல போனா தலையை நல்லா மொட்டை அடிச்சுட்டு சத்யா படத்துக்காக கமல் சார் நின்றுந்தார். என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல சார் என் வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னா. உடனே அவர்கிட்ட பேச்சு பண்ணேன். அப்புறம் அவர் வந்து மறுநாள் அவரோட ஆபீஸ்ல இருந்து எனக்கு கார் வந்தது. என்ன அழைச்சுன்னு போயிட்டு அவர் சொன்ன, நான் வந்து அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு நீங்க வந்து வசனம் எழுதணும் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா. பட் ஒரே ஒரு கண்டிஷன், நான் வேலையை விட்டுருந்தோம் அப்படின்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அதுதான், வேலையை விட்டுருங்க அப்படிங்கறதான். யாரான சொன்னா அப்புறம் உடனே அந்த வேலையை விட்டுருவேன். நான் எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு பேட்டி வேண்டாம்னு சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு விட்டுருவேன். நான் அந்த என்னுடைய சுபாவம் கிரேசி மோகனா இருந்தாலும் நான் ரொம்ப லேசி மோகன் தானே. அப்போ வந்து எனக்கு வந்து கமலஹாசனோட நட்பு கிடைச்சது. இன்ஃபேக்ட் முதல்ல நான் எழுதினேன். அதாவது தட் இஸ் முதல்ல கதை. கமலஹாசன் நான் சந்திச்சது வந்து சுடுகாட்டுல. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் அப்படிமாங்க. எங்களுடைய பழக்கமே சுடுகாட்டுல தான் நடந்திருக்கு. ப்ராபபிலி தட் இஸ் த ரீசன் ஒய் ஜென்மமா தொடர்ந்து போல இருக்கு. அப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எனக்கு கமலஹாசனுக்கு என்ன தெரியாததுக்கு முன்னாடி நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு அவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய பிலிம்ஸ் வாங்கினேன். தேங்க்ஸ் டு கமலஹாசன். தட் இஸ் ஹவ் ஐ என்டர்டு சினிமா. அண்ட் அதுக்கப்புறம் சதி லீலாவதி, மகளிர் மட்டும், பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், தெனாலி, வசூல் ராஜா MBBS, இப்படி பல படங்களே எழுதிருக்கேன். இன்னைக்கும் கமல் சார் கூட நான் ஒரு டிராமா எழுதினாலும் கம்ப்ளீட்டா அவர் டிஸ்கஸ் பண்ணேன். அதே மாதிரி அவர் வந்து நான் எழுதாத தேவர் மகனோ விருமாண்டியோ இருந்தா கூட எங்கிட்ட பேசாம அவர் போக மாட்டார். எல்லாத்தையும் போன்ல பண்ணி டெய்லி 1 hour நான் யாரோட போன்ல 1 hour பேசினே இருந்தேன்னா அது வந்து கமல் சாரா தான் இருக்கும். அந்த அளவு வந்து எனக்கு வந்து இஸ் மை மென்டார் அப்படின்னு சொல்லலாம். இஸ் மை ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடு.
அண்ட் வந்து பிலாசபர் கைட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவார். எனக்கு நல்ல விஷயங்கள் பல சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்ஃபேக்ட் மகளிர் மட்டும் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்னார், ஸ்கிரீன் பிளே எழுதும் போக நான் ஸ்கிரீன் பிளே டைரக்ட் செய்யணும் அந்த படத்துக்கு. அப்புறம் நீயே டைரக்ட் பண்ண அப்படின்னு எனக்கு பயமா இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து பல விஷயங்கள் வச்சிருந்தேன், டிராமா, சினிமா, டிவி சீரியல், பத்திரிகைகளுக்கு சிறுகதைகள் எழுதுறது, இந்த ஒரு ஆசைகளும் எனக்கு இருந்தது. ஸோ இது எல்லாம் பண்ணணும். டைரக்ஷன்ங்கிறது அது ஒரு ஆட்டிடியூட், உடம்புலயே அது இருக்கணும். கார்த்தால 7 மணிக்கு நீங்க போய் ஷூட்டிங் நின்னாலும் ராத்திரி 7 மணிக்கு அங்கே இருந்தாலும் யூ மஸ்ட் டெடிகேட் யுவர் செல்ஃப் ஃபார் த சினிமா அட்லீஸ்ட் ஃபார் 6 months. அதுக்கு எனக்கு போதிய அவகாசமோ என்னோட இன்க்ளினேஷனோ இல்ல. அதனால நான் வந்து ஐ ரிஜெக்டட் தட் ஆஃபர். அண்ட் சிங்கிதம் சீனிவாச ராவ் இஸ் அ மச் சுப்பீரியர் டைரக்டர். ரொம்ப அழகா பண்ணார் அந்த படத்தை அவர். ஸோ இல்ல இந்த இதுக்கு நான் விட்டது காரணம் என்னன்னா, எனக்கு வந்து ஐ லவ் ரைட்டிங். ரைட்டராகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போலாமே அப்படின்னு. இப்போ இவர் இல்லையா, சக்தி கிருஷ்ண சுவாமி இல்லையா, இளங்கோவன் இல்லையா, கடைசி வரைக்கும் இவர் வந்து ஏஎல் நாராயணன் கடைசி வரைக்கும் ரைட்டரா இருந்தார். ஏன் நம்ம கலைஞர் கருணாநிதி அவரே வந்து கடைசி வரைக்கும் ரைட்டரா தான் இருந்தார் அவர். அது போறாதா வசனகர்த்தாவோ பேர் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த பேரை நான் வாங்கியிருக்கேன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் மை டெனாசி, கடவுளோட அருள் பிளஸ் நான் வந்து நான் பண்ற காரியத்தை நம்ம அது கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. டைவர்சிபிகேஷன் இஸ் ஆல் ரைட் ஃபார் ப்ராடக்ட்ஸ். சோப்பு பண்றவங்க வந்து சிகரெட் பண்ணலாம், சிகரெட் பண்றவங்க வந்து சூயிங்கம் பண்ணலாம். பட் எழுதுறவங்க வந்து எழுத்தாளனா தான் இருக்கணும். அதே மாதிரி மியூசிக் போடுறவங்க வந்து மியூசிக் போடுறவனா தான் இருக்கணும். பாட்டு எழுதுறவனா தான் இருக்கணும். அதுல டைவர்சிபிகேஷன் பாட்டு எழுதுறவங்க, நான் பாட்டு எழுதுறேன் நடிக்கவும் செய்யறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமை வந்து டிவைட் ஆகுது. ஸோ அது நீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஜெயிப்பீங்க. இது மாதிரி பிரிஞ்சு இருந்தாலும் ரெண்டுத்துலயுமே நீங்க ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைஞர் மு கருணாநிதி இன்னி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரைட்டர் சுஜாதா சொல்வார், உங்களுக்கு எப்படி தான் கதை கிடைக்கிறது அப்படின்ட்டு. லைஃப்ல பாக்குற ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு சின்ன கதை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவன் தான் ரைட்டர். அதை புரிஞ்சுது அதை டெவலப் பண்ணி எவ்வளவு தூரம் கற்பனையை சேர்க்கிறான். அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட். அதுல வந்து அவருடைய பால்ய கால அனுபவங்களை தான் எழுதியிருப்பேன். பட் அதுல முன்னுரையில் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, இதுல கற்பனை எத்தனை பர்சன்டேஜ், நிஜம் எவ்வளவுங்கிறது எழுத்தாளர் எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்க யாருக்கும் தெரியாது அப்படின்பார். அந்த எண்டு கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி லைஃப்ல எல்லா சம்பவங்கள்லயுமே நகைச்சுவை இருக்கு. நான் எல்லாத்தையுமே நகைச்சுவையா தான் பார்ப்பேன் நானு. ஸோ எல்லாத்தையுமே நகைச்சுவை இருக்கு. அந்த நகைச்சுவையை நம்ம பார்த்து நம்ம நினைச்ச நகைச்சுவை வந்து கொடுக்க வேண்டியது நகைச்சுவாளன் என்னுடைய கடமை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐ டேக் ஹியூமர் ஒன்லி ஃப்ரம் லைஃப். வாழ்க்கையில இருந்தா நான் ஹியூமரே எடுக்கிறேன். நான் ஒரு தடவை டிராமாக்கா ஹைதராபாத் போயிருந்தேன். நான் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். நான் வந்து லாயர் பர்த் படுத்துருக்கேன். அப்ப எனக்கு செகண்ட் ஏசி மேல் பர்த்ல ஒருத்தர் படுத்திருந்தார். ஒரு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே இருந்து கீழே இறங்கினேன். இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்தேன். சரி, அப்புறம் ஒரு 12 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்து பார்த்தா மாடி மேலே இருந்து கீழே இறங்கியிருந்தேன். சரி, 2வது நான் போறாரு போல விட்டேன். 12:30 மணிக்கு பார்த்தா திருப்பி இறங்கியிருந்தேன். ஏன்னா அது 3 தடவை இறங்கிருந்தேன். சரி, ஒரு நிறைய வரும் போல இருக்கு போயிட்டு இருக்கிறேன்னு விட்டேன் நான். அப்புறம் 4 மணிக்கு பார்த்தா திருப்பி இறங்கியிருந்தேன். சரி, டயபிட்டிஸா இருக்கலாம், அடிக்கடி வருது போல இருக்கு அப்படின்னு. கரெக்டாக 5 மணிக்கு பார்த்தா அப்போ இறங்கிட்டேன். அப்புறம் நல்ல வெளிச்சம் வந்துருது. அப்புறம் பார்த்தா அவர் இறங்கல சார். ஆக்சுவலா அவர் பேண்ட்டை வளர்த்திருக்கார். நான் லூஸ். நான் வந்து அந்த பேண்ட் தொங்குறத பார்த்து அவர் இறங்குறாரு வச்சிருக்கேன். அவர் ஈரமான பேண்ட்டை தொங்க விட்டுருக்காரு. இது வந்து இந்த நகைச்சுவை வந்து அப்ளை பண்றதுதான் இந்த எண்டு. அப்கோர்ஸ் நான் கொடுத்த ரீலு இந்த எண்டு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் எழுத்தாளனுடைய திறமை இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள். அதாவது பொன் பாக்குறது எடுத்துக்கோங்களேன். எனக்கு பொன் பாக்குறது, நான் வந்து என்னுடைய மனைவி வந்து குமுதம் பார்சாரதி அப்படின்னு பப்ளிஷர் பார்சாரதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மருமாள், சொந்த தங்க பொண்ணாவோ. எனக்கு என்னாச்சு, குமுதம் ஆபீஸ்ல வந்து அப்ப எஸ்ஏபி இருந்த போது என்ன குமுதத்துல வந்து ஒரு டிராமா போட சொன்னாங்க. காத்தாடி ராமூர்த்திக்கா நான் ஐயா அம்மா அம்மம்மா அப்படின்னு ஒரு டிராமா ஒண்ணு. அது மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட். அது அந்த டிராமாக்காக நான் வந்து போடும்போது குமுத போட சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். குமுதத்துல போட்டாங்கன்னா ஒன்னு இப்ப கவரேஜ் வரும். கவரேஜ் தான் டிராமாக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி ஜாஸ்தி அப்படின்ட்டு சந்தோஷம் போனோம். அப்ப பால்யூன்ற ரிப்போர்ட் வந்து சொன்னார், குமுதத்துல டிராமா போடுறீங்க, பட் எடிட்டர் சொல்றார் பொம்பளைங்க யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. பொம்பளை எல்லாம் எப்படி டிராமா போடுறது? சோ அப்புறம் அந்த டிராமால ஜானகி ரோல வந்து நான் போட்டேன். நான் புடவையை கட்டிட்டு நான் ஜானகியா நடிச்சேன். அங்க உள்ள போய் பார்த்தா நாங்க ஏதோ 100-200 பேர் உட்காந்துருப்போம்னு நினைச்சேன். கடைசி பார்த்தா எடிட்டர் ஒரு 5 பேர் தான் உட்காந்தாங்க. யாரு? எஸ்ஏபி ராக்கி ரங்கராஜன், எங்க பப்ளிஷர் குமுதம் பார்சாரதி, அப்புறம் வந்து புனிதன், அப்புறம் வந்து ஜாரா சுந்தரேசன், ராக்கி ரங்கராஜன், இவங்க எல்லாம் உட்காந்தாங்க. ஆர்டிஸ்ட், லேஅவுட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்தாங்க. அப்போ வந்து குமுதம் பார்சாரதியை பார்த்து ராக்கி ரங்கராஜன் கேட்டேன், ஏப்பா ஒரு மருமகளுக்கு பார்த்த பையன் யாருன்றா? அதோ பொண்ணா இருக்க வந்து அந்த பையன் தான். சோ என்ன அவங்க முதல்ல பார்த்து பொண்ணு பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இத நான்
நான் பொண்ணா பையனா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்கறது அரேஞ்ச் பண்ணி நான் பையனா போயிட்டு இல்ல நான் பொண்ணு இல்ல நான் பையன் தான் அவங்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதா போயிடுது. ஸோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து எல்லாமே ஹியூமர் தான் சார். நத்திங் இஸ் சீரியஸ் எக்ஸப்ட் டெத் அண்ட் டாக்ஸஸ். சாவும் வரியும் தான் நமக்கு சீரியஸ். மிச்சம் எல்லாமே ஜாலி தான். நம்ம எடுத்து என்னை பொறுத்தவரை நீ காத்தால சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் இஸ் ஓவர். 62 வயசாச்சு, இனிமே என்ன நல்லா சாப்பிட்றதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். சாப்பிட்டாச்சு, நல்லா தூங்கி படுத்தா தூக்கம் வருது, தூங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் ஏதாவது சினிமா கமல் ஒரு படம் கொடுத்தாரோ, பாலாஜி ஒரு டிராமா போறேன்னு சொன்னா இதெல்லாம் போனஸ் தான். வந்த வரைக்கும் போனஸ் என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. தேங்க்யூ. தட் இஸ் மை பாலிசி. டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி.